அப்பாடா, ஒரு வழியாக எண்ணெய் தேய்ச்சி முடிச்சாச்சு. சரி, நீங்கள் வைப்போம். பூஜா பூஜா, என்ன பண்ணிகிட்ருக்க? தலைக்கு எண்ணெய் வச்சிட்ருக்கேன். நீ? சரி, உன் ஃபேஸ் ஏன் இவ்வளோ டல்லாக இருக்குது? அது ஒன்றும் இல்லை நீ, வெயில் வேறு அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஃபேஷியல். சரி சரி, நீ போய் அந்த ஃபேஷியல் க்ரீம் எடுத்துட்டு வா, நான் உனக்கு போட்டு விட்றேன். சரி நீ. சரி, நீ முதல்ல திரும்ப நான் உனக்கு ஃபஸ்ட்டு கொண்டை போட்டுடுறேன், அதுக்கப்புறமா உனக்கு ஃபேஷியல் பண்ணலாம். ஓ, இதுதான் அந்த க்ரீமா? சரி சரி, திரும்ப நான் உனக்கு போட்டு விட்றேன். பரவாயில்லையே நீ, நீங்கள் நல்லா தான் ஃபேஷியல் பண்ணுறீங்க. நான் உன்ன மாதிரி இருக்கிறப்பெல்லாம் எனக்கு நானே ஃபேஷியல் பண்ணிப்பேன் தெரியுமா? அண்ணி, நீங்கள் சும்மா சொல்லக்கூடாது அண்ணி. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஒழுங்காக அழகாக பண்ணுறீங்க அண்ணி. நீங்கள் மெதுவாக பண்ண எனக்கு தூக்கமாக வருது அண்ணி. நான் அப்படியே படுத்துக்கிறவா? சரி பூஜா, நான் உனக்கு ஃபேஷியல் பண்ணி முடித்ததும் நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. அந்த ஃபேஷியல் காஞ்சதுக்கப்புறமா நீ குளிக்க போகிறப்ப அதை கழுவிடு, ஓகேவா? சரி பூஜா, நீ கொஞ்ச நேரம் படுத்துக்கோ. எனக்கும் ஃபேஷியல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. என் ஃபேஸும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. எனக்கு நானே பண்ணிக்க போகிறேன் பூஜா. ஆஹா, நம்ம ஃபேஷியல் பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு. நம்மளுக்கு நம்மே ஃபேஷியல் பண்ணுறதும் ஒரு கெத்து தான்யா. சூப்பராக தான் இருக்குது. அவள் சொல்கிறது உண்மை தான் போலையே, நம்ம நல்லா தான் பண்ணுறோம் போல். பரவாயில்ல, நம்ம ஃபேஸு க்ளோவானா இன்னும் நல்லா தான் இருக்கும். சரி, நானும் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன். அதுக்கப்புறமா நம்ம 2 பேரும் போய் குளிப்போம் பூஜா, சரியா? சரி அண்ணி, நானும் போய் லேட்டாகவே குளிக்கிறேன். அண்ணி, இப்போ எனக்கு ரொம்ப காஞ்ச மாதிரி ஃபீல் ஆகுது. நான் போய் குளிக்க போகிறேன் அண்ணி. சரி சரி, ஆனால் ஃபேஸை கொஞ்சம் பார்த்து தேய் பூஜா. அண்ணி, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அண்ணி, இங்கே பாருங்களேன், என் ஃபேஸ் எவ்வளோ க்ளோவாக இருக்குன்னு. ஐயோ, நம்பவே முடியல அண்ணி. இதுக்கு முன்னாடி எவ்வளோ கருப்பாக இருந்துச்சு தெரியுமா? உங்கள் கையில் ஏதோ மேஜிக் இருக்குது.